சக்தி வாய்ந்த தலைவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ஊராட்சி தான் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஊராட்சின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவரோட பேர் தெரியுமாம்மா உங்களுக்கு? வைரவன். இவங்க என்ன கேட்டாங்க, அவர் என்ன செஞ்சு கொடுத்தாரு, இன்னும் என்ன செய்யாமல் இருக்காரு, அதை திரும்ப அவங்க எப்படி வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம். இன்னும் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, அடுத்த வர்ற காலங்களில் உங்கள் வேலை செய்ய வேண்டியது கீழே இருக்கிற மக்களுக்கு தான். இதுக்கு என்ன பண்ணேன்னா, அந்த பிபிஎல் லிஸ்ட், பிலோ பாவர்ட்டி லைன் பட்டியல் இருக்குது, அடுத்து பிப்னு ஒரு பட்டியல் இருக்குது, இலக்கு மக்கள் பட்டியல் இருக்குது. இது மாதிரி உள்ளவங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா, ஸ்டூடியோ 49க்காக தஞ்சாவூர் மாவட்டம் சேதுவாசத்திரம் ஒன்றியம் குருவிக்கரம்பை ஊராட்சி. இந்த ஊராட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் சக்தி வாய்ந்த தலைவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ஊராட்சி தான் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஊராட்சின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஊராட்சியில் அனைத்து விதமான அரசு என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்கோ அத்தனை திட்டங்களும் இங்கே இந்த ஊராட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஊராட்சி மக்கள் அந்த தலைவரை பற்றி எப்படி என்ன மாதிரி அவங்களோட கருத்துக்கள்னு கேட்கலாம். அம்மா வணக்கம். உங்களுடைய நேம் அம்மா? சாந்தி. இதான் உங்களுடைய சொந்த ஊருங்களா? ஓகேம்மா, நல்லா பக்கத்தில் வச்சுக்கோங்க. நானே இந்த ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவரோட பேர் தெரியுமாம்மா உங்களுக்கு? வைரவன். அவரை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? என்ன மாதிரி அவர் மக்களுக்கான தொண்டுகள் எப்படி செய்கிறாரு? நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்குலாம் டாய்லெட்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்கூலுக்கு அந்த ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா கேட்டதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை நாங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறீங்களா? இல்லை எல்லாம் ஓகே. ஓகே. அவர்கிட்ட பிடித்த விஷயங்கள் அவரை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிக்கும் அவரை? இல்லை என்ன சொன்னதே செய்வாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஓகேம்மா. வேற இந்த ஊராட்சியில் உங்களுக்கு வேற என்ன தேவைப்படுது? தலைவர்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சொசைட்டிக்கு கேட்டுட்டு இருக்கோம். நீங்க சொசைட்டி இருக்கா இல்லையா? இங்கே ஆல்ரெடி இருந்தது, காலியாயிருச்சு. இப்போ நீங்க எந்த கிராமத்தை சார்ந்தவங்கம்மா? குறவன்கொள்ளை, குருவிக்கரம்பை. குருவிக்கரம்பை, குறவன்கொள்ளையா? நீங்க குறவன்கொள்ளை கிராமத்துல இல்ல கேட்டிருக்கோம். அங்கன்வாடி இல்லைங்களா? அங்கன்வாடி இல்லை, அது செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. மற்றபடி குறவன்கொள்ளையில நல்லா செஞ்சிருக்காங்க. நல்லா செஞ்சிருக்கோம். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா செஞ்சுருக்காங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. ஃபஸ்ட்டு கஞ்சங்காடு கிராமம். இந்த ஊராட்சியில் குருவிக்கரம்பை ஊராட்சியில் கஞ்சங்காடு கிராமத்துலேருந்து இந்த பெண்கள் வந்திருக்காங்க, இந்த ஓப்பனிங் வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்த இடத்துல தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். உங்கள் மனசில் இந்த தலைவர் எப்படி இருக்காருங்கிறத தான் கொண்டு போவோம். அவர் என்ன செஞ்சுருக்காரு, இவங்க என்ன கேட்டாங்க, அவர் என்ன செஞ்சு கொடுத்தாரு, இன்னும் என்ன செய்யாமல் இருக்காரு, அதை திரும்ப அவங்க எப்படி வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம்மா. உங்களுடைய பேர்? தேவகி. இப்போ உங்கள் தலைவர் நேம் என்னம்மா? ஊராட்சி மன்ற தலைவரோட பேர் என்ன? வைரவன். அவர்கிட்ட நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரா? செஞ்சு கொடுத்துருக்காரு. என்னம்மா நீங்கள் என்ன கேட்டீங்க, அவர் என்ன செஞ்சு கொடுத்தாரு? ரோடு பழுதாக கிடந்துச்சு, ரோடு நீங்கள் மனுவா கொடுத்தீங்களா? மனுவா கொடுக்கல, வாயில ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. பள்ளிக்கூடத்துக்கு காம்பவுண்ட் சுவர் எடுத்து கொடுத்துருக்காரு. தண்ணி டேங்கு கட்டி கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு வீடு பாத்ரூம் அதை கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ எங்களுக்கு என்ன குறைனா, இப்போ இது சொசைட்டி தான் குறை. எங்களுக்கு சொசைட்டி மட்டும்தான் கட்டி கொடுக்கல. ஏற்கனவே சொசைட்டி சொன்னாங்க. இப்போ அந்த கஞ்சங்காடு கிராமத்துலேயும் சொசைட்டி இல்லை. ஓகே. எத்தனை காடுமா இருக்கு? எத்தனை காடு இருக்கு? 150க்கு மேல இருக்கு. 150 காடு. பகுதி நேர அங்காடி கொடுக்கல இன்னும்? அங்காடி கொடுத்துருக்குறாங்க. ஆனா சொசைட்டி கட்டடத்துல வச்சிருக்கிறோம் நாங்க. குழு கட்டடத்துல கட்டடம் கட்டணும். தலைவர்களும் இதையும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஓகேம்மா. உங்களுக்கு மன்ற தலைவரை என்ன வகையிலமா பிடிக்கும்? எப்படி உங்களுக்கெல்லாம் எப்படி பயணிச்சிருக்காரு உங்களோட இந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு? ஸோ இந்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு அவர்கிட்ட பிடித்த விஷயங்கள் என்ன? நம்ம என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவாங்க. அது எங்களுக்கு பிடிக்கும். ஏதாச்சும் ஹெல்ப்னு போய் எப்ப கேட்டாலும் அந்த அண்ணன் செஞ்சு கொடுப்பாங்க. எங்க சைடு புதுசா ரோடு இல்லாம இருந்துச்சு, அதை இவங்க இப்ப கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்க சைடு தண்ணி டேங்க் இந்த சைடு புதுசா பழுது பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, அடுத்த வர்ற காலங்களில் உங்க கிராமத்துக்குன்னு என்ன கேட்க விரும்புறீங்க? இப்போ எப்படின்னா, எங்களுக்கு இந்த பாத்திரம்லாம் கழுவி தண்ணி வடிகால் மாதிரி இல்லாம இருக்கு.
மழை தண்ணி அங்கங்க தேங்கி நிக்குது. அது இன்னும் ரெடி பண்ணல. அது ரெடி பண்ணி இவங்கள்ட்ட சொல்லிருக்கீங்களா? ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிருக்கீங்களா? இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அது செய்யல. புதுசா எங்களுக்கு பைப் இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க அண்ணன் வந்து இப்ப எங்களுக்கு புதுசா பைப் வீட்டுக்கு வீடு ஜல் ஜீவன் திட்டத்துல கொடுத்திருக்காரு. வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. எல்லாரும் வீட்டுக்கு வந்துருச்சா? எல்லாரும் தண்ணி கரெக்டா பிடிக்கிறீங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணி வந்துரும். இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கு. தண்ணி பிரச்சனை இல்ல. எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாம இருக்கு. ஓகே, நன்றி அம்மா. குடிநீர் பிரச்சனை இல்ல. வேற நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னா மக்கள் விரும்பக்கூடிய தலைவரா? இப்படிதான் இருக்கணும். இவர் மாதிரியே வர்ற தலைவர்களும் இருக்கணும். எப்படி? இந்த அண்ணன் வந்து யார் என்ன கேட்டாலும் திரும்ப வைரவன் ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். கண்டிப்பா போடுவீங்க. ஓகே ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி. அடுத்து இந்த கிராமத்துல பொதுவா ஒரு வயசானவங்கன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஐயாலாம் இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. ஐயாட்ட பேசுவோம். இந்த ஊராட்சி மன்ற தலைவரை பத்தி கேட்போம். ஐயா வணக்கம். உங்களுடைய பேர்? வேலுச்சாமி. உங்களோட பேருங்க ஐயா? லட்சுமணன். ஓகே. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இந்த 10 ஆண்டுகளாக அவங்க ஒய்ஃப் முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் இருக்காங்க. உங்களுக்கு இந்த 10 ஆண்டுகளில் உங்களை மன திருப்தியாக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்களா? நல்லா செஞ்சுருக்காப்புல. நல்லா செஞ்சுருக்காரு. என்னென்ன விஷயங்கள் அவர் செஞ்சதில் உங்களுக்கு பிடிக்கிறது? எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை, பொதுவாக என்னென்ன செஞ்சுருக்காரு? இந்த கிராமத்துக்குன்னு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க திட்டங்கள்? கட்டடம் கட்டியிருக்காரு. அங்கே கோயில் இருக்காப்புல. அங்கே இது வேறு ஆஃபீஸ் இருக்காப்புல. அக்கிரி ஆஃபீஸ்லாம் அவர் தான் கொண்டு வந்ததா? அக்கிரி ஆஃபீஸு, இங்கே இது தோட்டத்தில், இந்த ஆஸ்பத்திரியில் தோட்டத்தில், ரோடு, எல்லா தண்ணி டேங்கு எல்லாம் செஞ்சுருக்காப்புல. வேற இன்னும் இந்த கிராமத்துக்கு என்னென்ன வரணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் இந்த கிராமத்துக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் மனசில் என்ன தோணுது? என்னென்ன வேணும் அப்படின்னு தோணுது? எல்லாம் செஞ்சுருக்காருன்னா ஒன்றும் இனி தான் அவருக்கு வேணும் போகிறாரு. அவர் இருந்தால் செய்வார். அவர் ரிட்டையராக போகிறார். இதோட முடியுது. இந்த மறு எலெக்ஷன் வரும்ல, அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு பிடிச்சவங்களா? நாங்கள் போடுவோம் ஓட்டு. ஓகே ஓகே. ஐயா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஊராட்சி மன்ற தலைவரை பற்றி எப்படி உங்கள் மனசு? உங்கள் இந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்லாம் அவங்க தான் இருக்காங்க. நாளையோட முடியுது உங்களுக்கு. ஸோ எந்த ஊர்? நீங்கள் எந்த கிராமம்? புறவன்கொள்ளை. ஆமாம், அந்த ஒரு முதலையும் பேசையிலையும் சொன்னாங்க. ரேஷன் கடை மட்டும் உங்களுக்கு வரணும். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும்னு இந்த ஸ்டூடியோ 49 சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும், இந்த மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிக்கணுங்கிறத வைரவன் செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறோம். ஸோ இன்னும் வருங்காலங்களில் பேசுவோம் அந்த குரூப். ஆனால் குருவிக்கரம்பைங்கிறது வந்து திரு பழனிவேலப்பா வந்து மிகப்பெரிய ஒரு இந்த குருவிக்கரம்பைக்கு ஒரு தலையெழுத்து அப்படின்னா நிர்ணயித்தது வந்து ஐயா இப்போ இல்லை. ஆனால் அவங்க செஞ்சு வைத்த விஷயங்கள் நிறையா. இந்த ஊராட்சிங்கிறது ரொம்ப பெருமையாக தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதியில் நம்ம பெருமையாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த குருவிக்கரம்பை ஊராட்சியை அண்ணன் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அத்தனை பேருமே வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கிராமம் வளர்ந்து நிற்கிது. இதுபோல் பார்த்து ஒவ்வொரு ஊராட்சி மன்ற இனி வரக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் நேர்மையாக செழுமையாக செய்யணுங்கிறது இந்த ஸ்டூடியோ 49 வேண்டுகோளாக வைக்கிறோம். 100 நாள் வேலையெல்லாம் கரெக்டாக வந்து நடந்துக்கிட்டு இருக்காப்புல. நல்லா கொடுக்குறாரு. வேலைகள் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்களா? எவ்வளவு சம்பளம்? 100 நாள் வேலை சம்பளம் இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஏறுது? 280. 280? இன்னும் 470 400 சொச்சம்ல 319 ரூபா ஏழுது. இப்போ அதில் வந்து அது ஏன் பிடிக்கிறீங்களா? அது அளவு உங்கள் வேலை பார்க்குறத பொறுத்தது. அடுத்து இந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஒருத்தவங்க தான் இப்போ நம்ம பார்த்தோம். சரி, அந்த அக்காட்ட பேசுவோம். நீங்கள் தான் ஊராட்சி மன்ற உறுப்பினராக்கா? உங்களுடைய பேருக்கா? என் நேம் கீதா ஜெயபால். 4வது வார்டு உறுப்பினராக இருக்கேன். 4வது வார்டு. ஓகே. ஊராட்சி மன்ற உறுப்பினராக இந்த உங்கள் வார்டுக்கு என்னென்னக்கா வாங்கி கொடுத்துருக்கீங்க? எங்கள் வார்டுக்கு தண்ணி எனி டைம்
தண்ணி பிரச்சனையே கிடையாது இப்போ. முன்னாடி நான் வந்தப்போ இங்கே தண்ணி பிரச்சனை அதிகம் இருந்தது. இப்போ வாட்டர் பிரச்சனை கிடையாது. அங்கங்கே டேங்க்கு எந்தெந்த இப்போ வந்து நாலாவது வரலையே 3 இது இருக்கு. 3 மினி டேங்க் இருக்கு, ஒரு OH பெரிய டேங்க் இருக்கு. அதனால தண்ணி பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. அதுதான் இப்போ ரொம்ப சர்ப்ளஸா இருக்கு. மெயினா தான் ஊராட்சி மன்ற உறுப்பினரோட கடமை அவ்வளவுதானா இல்ல வேற எதுவும் இருக்கு? அடுத்து நமக்கு கரண்ட். பொதுவா ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கு என்ன கடமை இருங்க? என்ன கடமை? முதல்ல ஊராட்சி மன்ற உறுப்பினரா நம்ம உள்ள வர்றோம். உள்ளே வந்து பொதுவா இந்த 4வது வார்டுக்கு நான் உறுப்பினர் அப்படின்னா நீங்க என்னென்ன கடமைகள் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்? நாங்கள் மெயினாக செஞ்சு கொடுக்குறது சாலை வசதிகள் பண்ணி கொடுக்கணும். அடுத்து வந்து தண்ணீர் வசதி பண்ணி கொடுக்கணும். அடுத்து கரண்ட்டு எனி டைம் எப்போ வந்து கரண்ட் இல்லைன்னு யாரும் நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ எனி டைம் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ஏதாவது பிரச்சனைகள் இந்த பெரிய இது வருது இல்லையா மழை நேரத்தில் பிரதமர் மோடி வீடு திட்டம்னு இருக்கு. இப்போ உங்க வார்டுல மொத்தம் எத்தனை வீடுகள்? எங்கள் வார்டுகளில் மொத்தம் வந்து இருக்கு சார். அது வந்து ஒரு 200 மொத்தம் வந்து எனக்கு வந்து ஓட்டு வந்து 250 இதில். ஸோ இப்போ வந்து மோடி வீடு இப்போதைக்கு கலைஞர் வீடு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். என் வார்டுக்கு என்ன இன்னொரு இதில் வாங்கி கொடுத்துருக்கேன். 4வது மோடி வீடு புரியுது. மோடி வீடு புரியுது சார். உங்க 150 வீட்டுக்கு குறையாது. ஒரு வார்டுல 150 வீட்டுக்கு குறையாது. ஸோ அந்த 150 வீட்டில் கூரை வீடு உங்க வார்டில் எத்தனை கூரை வீடு இருக்கு? கூரை வீடெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கே வருது சார். கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் கட்டிட்டாங்க எல்லாருமே. இப்போ நெருக்கி பாருங்க, இந்த குஞ்சுதேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூரை வீடுன்னா வந்து ஒரு 2 வீடு தான் இருக்கு. ரொம்பலாம் இல்லை, அதிகமாக இல்லை. அத்தனை வீட்டுக்கும் பிரதமர் மோடி திட்டம் கொடுத்துட்டீங்களா? வந்திருக்க இன்னும் ப்ராசஸ் இன்னும் பண்ணல. அவங்க நீங்க இப்போ கலைஞர் வீடா இருக்கட்டும், இப்போ பிரதமர் வீடா இருக்கட்டும், இப்போ முதலமைச்சர் வீடு, பசுமை வீடு இதெல்லாம் இருக்கு. நீங்க மொத்தம் உங்க மக்களுக்காக கொடுத்தது எத்தனை வீடு இந்த 5 ஆண்டுகள்ல? எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு 10 வீடு கொடுத்துருப்பாங்க சார். கொடுத்து கட்டிட்டாங்களா? அதுல கட்டினதுல வந்து மேக்ஸிமம் முடிஞ்சது வந்து 2 வீடு தான் சார். மீதம் வந்து ஒருத்தவங்க எல்லாம் பணம்லாம் போயிடுச்சு. மோடி பணம்லாம் போயிடுச்சு. பட் அவங்க ப்ராசஸே பண்ணல. அவங்க மேல மிஸ்டேக். அது இல்ல மிஸ்டேக்குன்னு மக்கள் மேல சொல்ல முடியாது. நீங்க கொடுத்து அவங்க ப்ராசஸிங் பண்ணலன்னா வேணும்னு சொல்லி வந்து கேட்டாங்க சார் என்கிட்ட. அதனால உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அதுக்கு பிறகு வந்து அந்த மண் எல்லாமே எல்லாம் காலெல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதை வச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் பில்லு கூட போட்டாங்க. பில்லை ரீபேமெண்ட்டே வாங்க முடியல உங்களுக்கு. ஏன்னா வீடு கட்டாடி கொடுத்து தான் ஆகணும். இது வந்து கான்ட்ராக்டுக்கு வச்சு கட்டுறீங்களா இல்லை அவங்களே கட்ட சொல்லிடுறீங்களா? அவங்க கான்ட்ராக்ட்ல வச்சு ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஒரு வீடு இல்ல, பொதுவாவே கான்ட்ராக்ட் வச்சு தான் கட்டுவாங்க. விருப்பப்பட்டவங்க சார். எனக்கு விருப்பம்னா நான் கான்ட்ராக்ட் வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அமௌண்ட் ஃபுல்லா கொடுத்துட்டு அவங்க அதுக்குள்ள கட்டி தந்துருங்க அப்படின்னு. இப்போ ஒரு சிலர் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து தனியா வச்சு கட்டிக்கிறாங்க. அது மாதிரி கான்ட்ராக்ட்ல ஒரு வீடு முடிஞ்சிருக்கு. ஆமா, சாந்தி அருணாச்சலம் சொல்லிட்டு ஒரு வீடு. இப்போ உங்க வார்டுல ஒரு வீடு முடிஞ்சிருக்கு கம்ப்ளீட்டா. மோடி வீடு அதை வந்து இதுல கொடுத்துட்டாங்க அவங்க. சரி, ஓகே. வேற என்ன ஸ்கீம் இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கி கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு? இப்போ ரோடு வசதி வந்திருக்கு சார். இப்போ ரோடு அதெல்லாம் பொதுவானது. இண்டிவிஜுவலாக மக்களுக்கு ஒரு இப்போ உங்கள் வார்டில் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ பிரதமர் மோடி இன்சூரன்ஸ் இருக்குது, முதலமைச்சர் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ்லாம் காப்பீடுலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? மருத்துவ காப்பீடு வாங்கி கொடுத்துருக்கோம் சார். எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? அது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கிடைச்சிருக்கு. எங்க வார்டில் எல்லாருக்குமே மேக்ஸிமம் கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே நீங்கள் தான் பண்ணி கொடுத்தீங்க? ஆமாம், இங்கே முகாம் போட்டாங்க சார். முகாம் போட்டு அதில் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நம்ம வந்து பொதுவாக வந்து தூய்மை பணியாளர் அப்படின்னா வந்து ஏதோ அவங்கெல்லாம் வந்து ஒரு கலர் சட்டை போட்டு அவங்க வந்து குப்பை எழுறவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நிறையா பேர் இந்த சமூகங்களில் பார்க்குறோம். அப்படி கிடையாது. அவங்க ஒரு கடவுள். அவங்கள எப்படி மதிக்கணுங்கிறது தான் இப்போ இந்த ஊராட்சியில் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவங்கள எப்படி பயணிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அம்மா வணக்கம், உங்களுடைய பேருங்க? என் பேர் சின்ன பொண்ணு. உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக அந்த ஊராட்சியில் தூய்மை பணியாளர் வேலை செய்கிறீங்க? நாங்கள் 14 வருஷம் அப்படி பார்க்குறோம். 14 வருஷம். இந்த 14 வருஷங்களில் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் உங்களுக்கு அவரை பற்றி நீங்கள் எப்படி எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? அவருடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அவரை பிடிக்குமா? உங்களுக்கானது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரா? உண்டானது எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. 2வது அவங்க கை சம்பளத்தை போட்டு எங்களுக்கு சம்பளம் போடுவாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் சம்பளம் வர்றது எங்களுக்கு முறையான சம்பளம் போடுறாங்க. வேலையும் அது மாதிரி சரியான வேலை.
ஆனால் குறுகிக்கிரம்புக்குள்ள ம் குப்பை அள்ளி அள்ளி எங்களுக்கு அழுத்து போச்சு. ம் சரியான உழைப்பு எங்களுக்கு. ம் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை. ம் எங்களுக்கு எங்கள் தலைவர்கிட்ட கேட்டால் எல்லாரும் போடட்டும், ம் ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் மாதிரி 37 பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறாங்க, ம் அப்படிங்கிறதுல நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறேன் ம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்த்துட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. நிறைய நிறையா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான கஷ்டங்கள் என்னம்மா? கஷ்டங்கன்னா எங்களுக்கு நாங்கள் அந்த 5000 பணத்தை சம்பளத்தை வாங்கி ம் எங்களால் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீட்டுக்குள்ளே சாமான் வாங்கிக்கணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போய் ஃபீஸ் கட்டணும், ம் போய்க்கு சாமான் சட்டி விற்கிற விலை நிவாரணம் உங்களுக்குலாம் நல்லா தெரியும். ம் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அந்த சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கணும், எங்களுக்கு வேணும்னு தான் அந்த வேலையை பார்க்குறோம். ஏன்னா எங்களோட ஊர் நல்லா இருக்கணும். ம் உங்களை வந்து இந்த மக்கள், இந்த ஊராட்சி மக்கள் தூய்மை பணியாளர் எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறாங்கன்னா சில பேர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறாங்க. கொடுக்க மாட்டாங்க. ம் ஏன்னா நாங்கள் அவ்வளோதான் நாங்கள் அனுபவிக்கிறோம். மக்களே பார்த்துக்கங்க, ஒரு தூய்மை பணியாளருங்கிறவங்க உண்மையிலே நம்ம நாட்டுடைய கண்கள். அவங்க இல்லைன்னா நம்ம இந்தியாவில் 75% வந்து குப்பையாக மாறி இருக்கும். பட் ஆனால் அவங்க செய்யக்கூடிய சேவையை நம்ம கண்டிப்பாக அவங்கள போற்றணும். ஸ்டூடியோ 49 எப்போதுமே உங்களுக்கு தலைவணங்கம்மா. இப்போ அந்த அம்மா சொல்கிறத இந்த கவர்மெண்ட் அந்த சைடில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான உதவிகளை நிறையா செஞ்சு கொடுங்க. தூய்மை பணியாளருக்கான சம்பளங்களை அவங்க ஏற்றி கேட்குறாங்க, அது அவங்களோட உரிமை. அதை நீங்கள் கொடுக்கணுங்கிறது ஸ்டூடியோ 49 வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு பர்மனெண்ட் வேணும். பர்மனெண்ட் வேணும். வேலை பர்மனெண்ட் இல்லையா? இல்லை பர்மனெண்ட் இல்லை. பர்மனெண்ட் வேணும், சம்பளம் உயர்வு வேணும், பொங்கல் போனது தீபாவளி போனது வேணும். எங்களுக்கு வந்து நாங்கள் முடியாமல் இருந்தாக்கா எங்களுக்கு பார்க்குறதுக்குள்ள வாய்ப்புகள் வேணும். உங்களுக்கு அது இது கொடுத்துருக்காங்களே அட்டையெல்லாம் எங்களுக்கு இல்லை. இல்லைங்கம்மா, மோடி ஸ்கீமில், பிரதமர் மோடியோட ஸ்கீமில் வந்து உங்களுக்கான 5 லட்சம் ரூபாய் ஸ்கீம். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய தமிழக முதல்வரும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்டையை நீங்கள் பயன்படுத்தி. ஓகே. உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவரை பற்றி, இந்த ஊராட்சியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, இந்த ஊராட்சியில் எவ்வளோ காலங்கள் இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அவங்க 10 வருஷ காலம். 10 வருஷம். இந்த 10 வருஷம் வருடங்களில் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தூய்மை பணியாளராக நீங்கள் என்ன மாற்றத்தை கண்டிருக்கீங்க? தூய்மை பணியாளராக நாங்கள் மாற்றத்தை கண்டோம்னா ஊரை சுத்தம் பண்ணணும். ரெண்டாவது இல்லை, நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அதுதான். ஆனால் அது இல்லை, அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இப்போ பார்க்குற குறுகிக்கிரம்பை ஊராட்சிக்கும் என்ன மாற்றங்கள் இருக்குது? அதாவது முதல்ல வந்து தரம் மேடு காடாக இருந்துச்சு. இப்போ வந்து குப்பை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்ட 1 லட்சம் போட்டு 7 தரம் குப்பை பிரித்தான். அதாவது குப்பையை போட சொல்லிட்டாங்க, எங்கள் தலைவர் தான் போட சொன்னாங்க. போட்டு குப்பையை பிரிங்க அப்படின்னாங்க, பிரித்தான். 7 தரம் பிரித்தான். 7 தரத்தையும் தனித்தனியாக போட்டோ எடுத்து அனைத்தும் வரும். அதாவது ஆண்கள் பெண்களுக்கு என்னென்ன நம்ம உறுப்புகள்லேருந்து வருதோ அனைத்தும் வரும். இருந்து அனைத்து வரும், எல்லாமே அது தனித்தனியாக ஒதுக்க சொன்னாங்க. ஒதுக்கி எல்லாம் போட்டோ எடுத்து மேலே அதிகாரி கொண்டது காமிச்சு எல்லாமே அனுப்புனாங்க. அனுப்பி பார்த்துக்கிட்டா எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்து. நன்றி அம்மா. தஞ்சாவூர் மாவட்டம் சேதுவாசத்திர ஊராட்சி ஒன்றியத்தில் குறுகிக்கிரம்பை ஊராட்சி பிக்கஸ்ட் ஊராட்சி. உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம அண்ணனை பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறையா கமாண்டு கொடுத்துருந்தாங்க. அதற்கான பதில் வீடியோ தான் இந்த வீடியோ செகண்ட் பார்ட்டாக போட இருக்கோம். ஸோ அண்ணன்ட்ட பேசுவோம், அந்த கமாண்டை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வருவோம் மற்ற விஷயங்களுக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். நிறையா கமெண்ட்ஸ் வந்து ஒரு அதில் கேட்கக்கூடிய இதில் எல்லாமே வந்து அலிகேஷனாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் வந்து 10 வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். என்னுடைய பணிகள் சாதனைகளை வந்து நான் எப்போவுமே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, இந்த குரூப்பில், இப்போ நம்ம நிறைய குரூப் இருக்காங்க நம்ம பகுதிகளில், அந்த குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். என்னுடைய பணிகளை தொடர்ச்சியாக ஊடகங்கள் மூலமாக கவனித்தவங்க என்னை வந்து பாராட்டினாங்க. இதுவரை இந்த 10 ஆண்டுகளாக நான் ஊராட்சி மன்ற பணியில் நான் எவ்வளோ சாதனைகளை பண்ணியிருக்கேன், எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கேன், இந்த மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு வந்து என்னென்ன அவருடைய கிராம பொருளாதாரத்தை, அவங்க குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் வந்து
பெரிய வழிகள் வேதனைகள்லாம் சந்தித்து நம்ம அதில் ஜெயிச்சிருக்கோம். இந்த கிராமத்தை பொறுத்தவரை பெரிய ஊராட்சி இதில் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு 70% இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அரசு திட்டங்களை தேர்வு பண்ணி தான் நம்ம பணி செஞ்சோம். இதுவரை வந்து அது இதுக்கு முன்னாடி இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொதுவான அரசு திட்டங்களை பார்த்துக்கிட்டே போவாங்க. நான் அதில் கொஞ்சம் உள்ளர போயிட்டு கிராம குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான பணியில் செஞ்சேன். இது வந்து சிலருக்கு வந்து என் மேலே உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, அடுத்து தொடர்ச்சியாக 2 பீரியடாக நான் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வெறுப்புணர்வு, இதனால் வந்து ஒரு கமெண்ட்டை பதிவிட்டாங்க. அந்த கமெண்டில் வந்து அவங்க கொரோனா பீரியடில் எங்கே போனீங்கன்னு கேட்டிருக்காங்க. கொரோனா பீரியடு 2 வருஷம். அந்த 2 வருஷ காலத்தில் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, ஊர வளர்ச்சித்துறை இவங்களை ஒருங்கிணைத்து இந்த ஊராட்சியில் வந்து நம்ம அவ்வளோ சுகாதார பணிகளை மேற்கொண்டோம். இந்த ஊராட்சி மக்கள் வந்து காப்பாற்றிருக்கான். 105 பேர் வந்து பாசிட்டிவ் கேஸ் ஆச்சு. அந்த 105 பேரை நம்ம வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். 2 உயிரிழப்பை சந்திச்சிருக்கான். டோட்டலாக ஒரு 10 கிராமத்தில் 7000 மக்கள் தொகை உள்ள இந்த பெரிய ஊராட்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு இல்லாமல் நம்ம அதை காப்பாற்றிருக்கோம். நம்ம வந்து தெருவுக்கு தெரு, ரோட்டுக்கு ரோடு நின்று அந்த அரசிட்ட பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கான். சுகாதாரத்துறையும் வருவாய்த்துறையும் கையில் வச்சுக்கிட்டு. அடுத்து அதோட பெரிய விஷயம் வந்து ஒரு 95% இந்த கொரோனா வேக்சினேஷன் நம்ம ஊராட்சி மக்கள் எல்லாருக்குமே நம்ம போட்டாச்சு. முதல் தவணை ஊசி போட்டோம், 2வது தவணை ஊசி போட்டோம், 3வது தவணை ஊசியும் ஒரு பகுதி மக்களுக்கு நம்ம போட்டோம். இதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம வந்து வாரம் அவங்கள வந்து அந்த வேக்சினேஷன் கேம்புக்கு கொண்டு வரதுக்கு வந்து மிகப்பெரிய உழைச்சிருக்கோம். நம்முடைய பலமே நம்முடைய அடித்தட்டு மக்கள் தான். இது வந்து இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் உள்ள எல்லா குரூப்லையும் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க என்னை பணிகளை பற்றி நான் போடுறதை படிச்சுக்கிட்டே வர்றாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் கேட்டு செய்கிறோம். இதில் எதுலேயுமே இல்லாதவங்க புதுசாக நம்ம மேலே உள்ள ஒரு திட்டமிட்ட ஒரு வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சியில் வந்து ஃபேக் ஐடியை வச்சு அதை கமெண்ட் போட்டாங்க. ஒரு கருத்து சொல்கிறவங்க உண்மையாக என்னுடைய பேர் முகவரி இதுதான் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம். இந்த ஊராட்சி இல்லை குடியிருக்கிறவங்க சொன்னால் நம்ம தப்பு இருந்தால் திருத்திக்கலாம், இல்லை பாராட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அது மாதிரி வரல. அந்த வீடியோவில் நம்ம வீடியோ போட்டோன்னே ஃபேக் ஐடியில் அவங்க வந்து திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேர் திட்டமிட்டு அந்த காழ்ப்புணர்ச்சியில் அந்த கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். யார் செஞ்சாங்கன்னா எனக்கு தெரியும் அது. ஆனால் எதையும் நான் வெளிக்காமிச்சிக்கல. ஏன்னா நான் அவங்கள பொருட்படுத்துறதே கிடையாது. ஏன்னா நான் 10 வருஷமாக 2 பீரியடு தேர்தல் நின்று ஜெயிச்சிருக்கேன். அவங்க என்னை தீவிரமாக எதிர்த்தவங்க தான். என்னை ஆதரிச்சுனா ஓட்டு போடலை, என்னுடைய பணிகளுக்கு எந்த சப்போர்ட்டு பண்ணலை, இன்னும் என்னை எதிர்த்துக்கு தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 0.01% கூட கிடையாது என்னை எதிர்க்கிறவங்க. அதனால் அவங்களுடைய கமெண்ட்டை பற்றி நான் கவலைப்படலை. என்னை நம்பி இருக்கிறவங்க இந்த ஊராட்சியில் 95% மேலே இருக்காங்க. நான் அவங்களுக்காகத்தான் உழைக்கிறேன். அவங்களுக்கான திட்டங்களை தான் அரசு திட்டங்களை கொண்டு வர்றேன், செய்கிறேன். என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்கிறேன். அதனால் இது மாதிரி ஒரு வெறுப்பு கமெண்ட்டை பற்றி நான் கவலைப்படலை. இதுதான் உண்மை. இந்த சொல்கிறவங்க நேரடியாக பேரை போட்டு விட்டு என்னை விமர்சனம் பண்ணால் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இதை சொல்ல தயாரில் இல்லாதவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. ஓகே, சரி. அடுத்து இப்போ இந்த 10 ஆண்டுகள் மன திருப்தியாக நீங்கள் நாளையோட முடியுது. ஆமாம், நாளையோட முடியுது. ஸோ இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் கண்ட கனவுகள் பழிச்சிருக்காங்க. நான் வந்து இப்போ 2011 ஊராட்சி மன்ற தலைவராக வரும்போது இப்போ இந்த ஊராட்சி வந்து பெரிய பஞ்சாயத்து, 10 கிராமம் இருக்குது, உள்ள 7,000 மக்கள் தொகை இருக்காங்க. இங்கே இல்லாத ஜாதிகளே கிடையாது. 2 ஏடி ஹேபிடேஷன் வில்லேஜ் இருக்குது. எல்லா தரப்பு ஜாதியும் இருக்காங்க. பொதுவாக வந்து 60% 70% வந்து மிடில் கிளாஸும் லோயர் கிளாஸும் தான் இருக்காங்க. அப்பர் கிளாஸுங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட சதவீதம் தான். இப்போ என்னுடைய இது வந்து அரசு திட்டங்களை வந்து நான் தேர்தலை பிரச்சாரம் பண்ணும்போது என்ன திட்டங்கள் வருதுன்னு நான் ஓரளவு நான் மீடியாவில் கண் வச்சுக்கிட்டே இருப்பேன். அது நம்ம பஞ்சாயத்தில் இருக்கா இல்லையாங்கிற எனக்கு உடனே தெரியும். நான் அதை சொல்லித்தான் நான் ஓட்டு கேட்டேன். மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அந்த திட்டங்களை நான் செயல்படுத்தினேன். உதாரணத்துக்கு நான் எப்படி கொண்டு போனேன்னா, நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது கீழே இருக்கிற மக்களுக்கு தான். இதுக்கு என்ன பண்ணேன்னா, அந்த பிபிஎல் லிஸ்ட், பிலோ பாவர்ட்டி லைன் பட்டியல் இருக்குது. அடுத்து பிப்னு ஒரு பட்டியல் இருக்குது, இலக்கு மக்கள் பட்டியல் இருக்குது. இது மாதிரி உள்ளவங்களுக்கு ஓஏபி, முதியோர் ஓய்வூதிய திட்டம், விதவை ஓய்வூதிய திட்டம், மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டம், முதிர்கனி ஓய்வூதிய திட்டம், ஆதரவற்ற ஓய்வூதிய திட்டம், இந்த திட்டங்களில் உள்ள உதவித்தொகை வந்து அவங்களுக்கு நம்ம கரெக்டாக பஞ்சாயத்து ஒர்க் பண்ணி அதுக்கு அப்ளிகேஷனை ரெடி பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணி விஓவை பார்த்து, ஆர்ஐ பார்த்து, தாசாரை பார்த்து அவங்களுக்கு நான் உதவித்தொகை வாங்கி கொடுத்துருக்கோம். இது அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப பொருளாதாரத்துக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு. 2வது,
இந்த கீழ்த்தட்டு குடும்பங்களை வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் குழுக்களில் வந்து நான் வரும்போது வந்து சுயது குழுக்களே இல்லை, பிஎல்எஃபே கிடையாது. நான் வந்து தான் பிஎல்எஃப் இங்கே ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி 65க்கு மேற்பட்ட குழுக்கள் இங்கே செயல்படுது. கிட்டத்தட்ட 1000 பெண்கள் அதில் உறுப்பினராக இருக்காங்க. இதுவரை 5 கோடிக்கு மேலே அவங்களுக்கு வங்கி கடன் உதவி வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து கரெக்டாக ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கரெக்டாக செய்கிறாங்க. இதுவும் அந்த குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துது. அடுத்து வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் நான் வரும்போது 300 அட்டை இருந்துச்சு. இன்றைக்கி 1500 அட்டை கொடுத்துருக்கோம். வீடு 100 நாள் அட்டை இல்லாத குடும்பங்களே கிடையாது. சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 270லேருந்து 300 வரை ஊதியம் கிடைக்கிது. இதுவும் அவங்களுக்கு வந்து நம்ம காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு வேலையை முடிக்கிறாங்க. இந்த குடும்ப பொருளாதாரத்தை அது மேம்படுத்துது. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக அந்த 100 நாள் வேலை திட்டம் அதோட ஊதியத்தை நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டாக வேலையும் கொடுத்து அதுக்குள்ளே ஊதியத்தையும் நம்ம பெற்று கொடுத்துருக்கோம். இது அல்லாமல் வந்து அரசு திட்டங்களில் அவங்கள உள்ளர போயிட்டு அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்க முடியுமோ நம்ம செய்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து முதலமைச்சருடைய மேம்படுத்தப்பட்ட காப்பீடு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். இதை வந்து எங்கள் ஊராட்சியில் வந்து இந்த அட்டை இல்லாத குடும்பமே கிடையாது. எல்லா குடும்பத்துக்கும் நம்ம கேம்ப் போட்டு அந்த 4 கிளஸ்டர் இருக்குது, 4 கிளஸ்டரும் கேம்ப் போட்டு நம்ம அட்டை வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு ஆபத்துக்கு சர்ஜரிக்கு அந்த அட்டையை பயன்படுத்தி தமிழக அரசுடைய காப்பீட்டு திட்டத்தில் உதவித்தொகை வாங்கிக்கலாம். இது அல்லாமல் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம், இந்த அட்டை இதுலேயும் 5 லட்சம் காப்பீடு கிடைக்கும். இதையும் நம்ம வந்து எல்லா குடும்பத்துக்கும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சுகாதாரம் தொடர்பான ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ஐடி கார்டை பயன்படுத்திட்டு அதை அரசு உதவி திட்டத்தை நம்ம வாங்கி கொடுக்குறோம். அடுத்து வந்து இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து உழவர் அட்டை. இந்த உழவர் அட்டையில் வந்து நிறைய சலுகைகளுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கும் லோயர் கிளாஸுக்கும் கிடைக்கிது. அந்த திட்டங்களை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஊராட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300. எத்தனை வாட்கள் இங்கே வந்து 4500 பேர் வாக்காளர் இருக்காங்க. சிறு குறு விவசாயி 1500 அட்டை வாங்கி சிறு குறு 1300க்கு மேலே சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து அந்த உழவர் அட்டை வாங்கி கொடுத்துருக்கோம். இது அல்லாமல் இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து பிரதான் மந்திரி கிசான் கிரெடிட் கார்டு இதையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ப்ளஸ்ஸே வந்து நம்மளுடைய ஊராட்சியில் வந்து இந்த பிளாக் லெவல் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்குது. அதனால் அவங்கள பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கடன் அட்டையை வாங்கி கொடுத்துருக்கோம். என்ன சொல்ல போனால் அந்த அக்ரிகல்ச்சர் பிளாக் லெவல் ஆஃபீஸே என்னுடைய பீரியடில் நான் கொண்டு வந்தது தான். கொண்டுக்கு வந்தால் இன்றைக்கி 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த பெரிய கட்டடம் இருக்குது. அதுக்கான முழு சேவையும் நம்முடைய மக்களுக்கு கிடைக்கிது. அதை நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். இதெல்லாமே எங்கள் ஊராட்சியில் வந்து ஒரு லீகல் எய்ட் சென்டர் நடத்துகிறோம், இலவச சட்ட ஆலோசனை மையம். இதில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருவாங்க. நம்ம மக்களுக்கு வந்து ஒரு வட்ட சட்டப்பணிகள் மையத்திலேருந்து இலவசமாக அவங்களுடைய வழக்கு ஆடுறதுக்கான தேவையான உதவியை செய்கிறோம்.